கிளாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 400 ரூ. 500 பட்ஜெட்டுக்குள்ளாடி வரது மாதிரியான ஒரு சூப்பரான இயர்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை அழுத்திக்கோங்க. தென் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ புதிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து என்னென்ன திங்ஸ் வருதுங்கிறத காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேசிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது உள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்கள் வெளியே இருந்தே பார்த்துக்கலாம். இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா 3 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ். உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இயர்ஃபோன் இருக்குது. இதை தவிர யூசர் மேனுவல் பாக்ஸில் எதுவுமே இல்லை. நான் தேடி பார்த்துட்டேன். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதை நீங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஜியோட டபுள் சர்வீஸும் கொடுக்குறோம். நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு ரூ. 2000 ஹெட்ஃபோன் எந்த மாதிரி குவாலிட்டியில் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதாவது ரூ. 500 பட்ஜெட்டுக்கு இது பெரிய ஒரு விஷயம்னு சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன் எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா இதில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்திருக்காங்கிறத பார்த்துப்போம். இதில் HPDS டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நம்ம எளிமையாக சொல்ல போனால், அதாவது உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் டீப் பாஸை உணர்றதுக்கு அதான் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி சொல்லிக்கலாம். இதை டெக்னிக்கலி நீங்கள் சொல்ல போனால் ஹை பாஸ் ட்ரைவன் சவுண்ட் டெக்னாலஜி சொல்லிப்போம். இதுக்கப்புறமா இதோட செல் டிசைன்ஸை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். எல்லாமே மெட்டலில் பண்ணியிருக்காங்க. அதாவது ரூ. 500 பட்ஜெட்டில் இந்த மாதிரி பண்ணுறது பெரிய விஷயம். இதுக்கப்புறமா ஒரிஜினல் நியோடிமியம் மேக்னெட்டிக் டிரைவரை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சவுண்டு இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இதோட ரிமோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எல்லா டிவைஸுக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சல், அதாவது உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் ஆகும், iOSக்கு சப்போர்ட் ஆகும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ரிமோட் உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஆப்ஷன் சப்போர்ட் தான். இன்னும் எளிமையாக சொல்ல போனால், இப்போ ஒரு பாட் நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்த ட்ராக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரீவியஸ் ட்ராக்கு மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், வரக்கூடிய கால்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், வரக்கூடிய கால்ஸை கட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பட்டன் மூலிமா தான் நீங்கள் இயக்கிக்க வேண்டியது இருக்கும். அதாவது இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் மல்டிபிள் ஆப்ரேஷனுக்கு இந்த ஒரு பட்டன் அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா ஒயரோட குவாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, ஒயருக்கு மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கெட்டில் போட்டிருப்போம், தாறுமாறாக ரஃபாக பயன்படுத்தும் போது ஒயர் வளையும் போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஜாக் பக்கத்தில் பாருங்கள், இன்னொரு கேப் கொடுத்துருக்காங்க. ரூ. 500 பட்ஜெட்டில் இந்த மாதிரி கொடுக்குறது பெரிய விஷயம். அதாவது ஒரு ப்ரீமியம் பிராண்ட் எந்த மாதிரி பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஷார்ட்டாக சொல்ல போனால் இது ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன் சொல்லிக்கலாம். கம்மி பட்ஜெட்டில் ரூ. 500 பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன் தரது பெரிய விஷயம். இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் ஓவரலாக பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு பக்காவாக வேலை செய்யுது. சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கப்புறமா மைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஆடியோ குவாலிட்டி நீங்கள் கால் பேசும்போது பக்காவாக இருக்குது, கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாஸ் உங்களுக்கு உணரலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ரூ. 9000 ஹெட்ஃபோன் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பாஸ் இது ஜென்ரேட் பண்ணாது. ஏன்னா இது ரூ. 500 ஹெட்ஃபோன். ஒர்த் படி பார்க்கும்போது உங்களுக்கு ரூ. 2000 ஹெட்ஃபோன் செய்யக்கூடிய வேலை எல்லாமே இது பண்ணுது. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன் தான். ரூ. 500க்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு பொருள்னு சொல்லிக்கலாம். இது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. பை லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.